பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சந்திரசேகர். வணக்கம், சொல்லுங்க. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியில் ஆட்சி அமைக்கிறது. ரேகா குப்தா என்பவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு தற்போது பதவியேற்றிருக்கிறார். ஒரு பெண் முதல்வரை பாஜக தேர்வு செய்திருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? இது பாஜகவுக்கு கிடைத்த ஒரு பெரிய அபார வெற்றி. அதனால் அவர்கள் இரட்டை என்ஜின் அரசு இங்கு அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது மக்கள் தீர்ப்பு. ஆனால் ரேகா குப்தா என்கிற ஒரு பெண்மணியை அவர்கள் முதலமைச்சர் ஆக்கியது ஒரு வியக்கத்தக்க விஷயம். ஏனென்றால் அவர் லோ ப்ரொஃபைல், ஒன்றும் அது பெரிதாக பேசப்பட்ட ஒரு தலைவர் அல்ல. இந்த பாஜக ஆம் ஆத்மி கட்சியின் அரசு 10 ஆண்டுகளாக நடந்த அரசின் போது எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜேந்திர குப்தா என்பவர் மற்றும் டெல்லி பிஜேபி பிரசிடென்ட் மற்றும் 2-3 தலைவர்கள், பிரதான தலைவர்கள், பத்திரிகையில் அதிகமாக பேசப்படக்கூடியவர்கள், அவர்களில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நினைக்கும் போது ஒரு மத்திய பிரதேசம், ராஜஸ்தானிலும் மோடி மற்றும் ஷா அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்னு பார்க்கலாம். அதுலேயும் பிளஸ் ஒரு பெண்மணியை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு பெருமைத்தக்க விஷயத்தையும் அவர்கள் கிளைம் பண்ணலாம். அதுக்காக இந்த அம்மாவை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு என்னுடைய நோக்கத்தில் நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சந்திரசேகர்.